அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 59, 60. அகழ்வரிகள்: என்றாதிய சுடர்க்கு இயல்நிலையாய் அது அன்றாம் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிகளுக்கான விளக்கம்: என்று ஆதிய அதை பிரித்தால் எல் கூட்டல் ஆதிய. எல் என்பது ஒளி, ஆதிய என்பது முதலாகிய. சுடர் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இம்மூன்றையும் குறிக்கும். முச்சுடர்களாக விளங்கும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகிய அனைத்தினுக்கும் ஆதியாகி விளங்கி அவைகட்கும் ஒளியளித்து அவற்றின் ஒளி நிலையை என்றும் உள்ளதாக நிலையானதாக விளங்க செய்து கொண்டும் அப்படி ஒன்றும் இல்லாததாக தோன்றுமாறும் இருக்கின்ற சிற்சபை கடவுளே. இந்த அண்டத்தில் முதலில் தோன்றியது சூரியனாகிய ஒளி, அதனிடமிருந்துதான் மற்ற எல்லாம் உண்டாயின. எனவே சூரிய ஒளியே ஆதி எனலாம். ஆனால் ஆதியான அந்த ஒளி என்று தோன்றியதோ அதுக்கு இயல்பாகவே எது இடம் அளித்ததோ அதுதான் வெளி. அந்த வெளிக்குள் ஆதி என்ற ஒன்றே இல்லை. அந்த வெளியை திருச்சபையாக கொண்டுள்ள அருட்பெருஞ்சோதியே இந்த வரிக்கான விளக்கமாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.